எங்க தலைவரை திரையில பார்த்தா தமிழ்நாட்டுக்கே கிடையாது, அம்மா கட்சி கிடையாது. எல்லாமே அப்படி பிறந்ததே எங்களுக்காக தான். நாங்க சினிமா உலகத்துக்கு வந்ததே எங்களுக்காக தான். எப்ப பார்த்ததுமே இப்ப பார்த்ததுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. பெண்களும் வந்து தளபதி மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. கத்தி கத்தி தொண்டை தான் ப்ரோ அழுத்துச்சு. ரசிகர்கள் எப்பயுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கடைசியாக படம் நடிச்சுக்கிருக்காரு அப்படின்னு. தலைவா, அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு படம் ஒரு கேரக்டராவது பண்ணுங்க தலைவா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நாளைய முதல்வருக்கு. எங்க தலைவரை திரையில பார்த்தா தமிழ்நாட்டுக்கே பெரிய திருப்பம். எங்க தலைவர் தான் எல்லாமே. அப்படி ஸ்கிரீன்ல வந்து நிக்கிறாரு, ஸ்கிரீன் சும்மா அதிருது. கோபுரத்துல ஒரு ஒருத்தனும் உமாளுக்கு என்ன பண்ற ஏறி டமால் டுமில் தான் எல்லாமே தளபதி தான் எல்லாமே. 2026 ஐயா கட்சியும் கிடையாது, அம்மா கட்சியும் கிடையாது. ஏன்னா மக்கள் ஃபுல்லா நல்லா தெளிவாயிட்டாங்க. 2026ல அண்ணன் தான் சிஎம். அடுத்த வருஷம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இதே பேட்டி நான் கொடுப்பேன் மதுரையில. சில தற்கொலைகள் இருக்காங்கண்ணே அரசியல்வாதியா. சில தற்கொலைகள்னால வந்து பெண்கள் மேல கை வைக்கிற, அது பண்றேன் இது பண்றேங்கிறாங்க. விஜய் அண்ணா வெளியே வரவே முடியாதுன்னு இந்த சந்திரபாபா எல்லாம் சொல்றாங்க. அவர் வந்தாருன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாது, புரியுதுங்களா? 2026ல நீங்க பாருங்க, அடுத்த சிஎம் அவர் தான். தலைவர் எங்க அண்ணன் தளபதிக்கு ஹாப்பி பர்த்டே. ஆகுமா, பிறந்ததே எங்களுக்காக தான். நாங்க சினிமா உலகத்துக்கு வந்ததே எங்களுக்காக தான். எந்த கவலை கஷ்டம் இருந்தாலும் உங்க படம் பார்த்தா ஒரு செலிப்ரேஷன், மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய சந்தோஷம். அண்ணன் எங்க சினிமா லைஃபை விட்டுட்டு எங்களுக்காக வந்து எலெக்ஷன்ல நின்று எங்களுக்காக பண்ணதுக்குன்னு வராரு. அண்ணன் எங்க நின்னாலும் சரி, அண்ணனுக்கு கன்ஃபார்ம் ஓட்டு தான். போங்க, கொளுத்தி விட்டுலாம் போங்க ப்ரோ. 2026 தளபதி தான் ப்ரோ. ப்ரோ ஃபேன் பாய் சம்பவம்னா அதான் ப்ரோ. ஃபேன் பாய் சம்பவம் கத்தி கத்தி தொண்டை தான் ப்ரோ அழுத்துச்சு. எத்தனை வருஷம் ரிலீஸ் பண்ணாலும் இந்த படம் வருஷம் பிறந்தாங்க ரிலீஸ் பண்ணா போதும் ப்ரோ, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் அவங்க கோவப்பட்டிருப்பாங்க ப்ரோ நீ தியேட்டர்ல போட்டதுக்கு. கண்டிப்பா மிரட்டலான படம் ப்ரோ, கண்டிப்பா. சரி, ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. அது அவ்வளோ ப்ரோ. 2017 மிஸ் பண்ணிட்டோம், இப்போ பார்த்துட்டோம், ஒரே ஹாப்பி தான். 2026 தலைவரை விட மாட்டோம், தளபதி தான் என்னைக்குமே. புது படம் தான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்போம். காலையில் ஏபிஆர் ஜெயத்தில் போய் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இங்கே டேரக்டாக வந்துருப்போம். ரைட்டு. நெக்ஸ்ட் தான் 2017-18 அப்போ நான் இப்போ படம் பார்க்கல, தேட்டரில் போய் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ வைப் இருக்கு ரிலீஸ். அப்போ தளபதி மூவினால வைப் தான். டிவிக்கே பார்த்து இப்போலாம் வந்துட்டு ஃபேன் பாய்சமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு மாசம் எடுத்துட்டு வச்சுட்டு அது ஃபேன் பாய்சமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன் பாய்சம்னா என்னன்னு வந்து மெர்சல் படத்தை பார்த்துட்டு இன்னொரு படம் வேற அவர் எடுக்க போகிறான். அவர் வந்து அடுத்த வந்து மெர்சலை பார்க்க சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. ரீலீஸ் பண்றதுக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. 2020 நம்ம தான் டிஎம்கே ஓட விடுறோம், டிவிகே தான். தேங்க்யூ. வீட்டில் எல்லாரும் போட சொல்லிடுவீங்களா ப்ரோ? வீட்டில் எல்லாரும் ஓட்டு போட சொல்லிடுவோம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி பார்க்குறீங்க? எப்போ பார்த்ததுமே இப்போ பார்த்ததுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. விஜய் வேணா நீங்க? ஆமாம். உங்களுக்கு வயசு 15 ப்ரோ. 15. அடுத்து ஓட்டு போட்டால் யாருக்கு போடுவீங்க? உங்க டிவிக்கே தான் ப்ரோ. வீட்டில் எல்லாருக்கும் போட சொல்லுவீங்களா? வீடு ஃபுல்லாக டிவிக்கே தான் ப்ரோ. அது போக 2 இடங்கள்ல நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தளபதியோட கோட்டையான செல்லூரில் வந்து இது இன்னைக்கு வேணா இது கோபுரம் சினிமாஸாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி சரஸ்வதி தியேட்டர்னு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தளபதியோட திருப்பாச்சி படம் வந்து செகண்ட் ரிலீஸ்லேயே ஒரு 50 நாள் ஓடிச்சு. அது இந்த தேட்டருக்கு ஒரு ரெக்கார்டு, இந்த இடத்துக்கு ரெக்கார்டு. இது வந்து தளபதியோட கோட்டை. சரிங்களா? இங்கே வர்ற ஒவ்வொரு படமுமே ரீரிலீஸாக இருந்தாலுமே ஒரு 25 நாள் குறையாமல் இந்த இடத்துல ஓடும். அவ்வளோ ரசிகர்களும் பொதுமக்களும் பெண்களும் வந்து தளபதி மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. இன்றைக்கி தளபதி அவர்கள் 51 பிறந்தநாள் இன்றைக்கி முரசல் ரீரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ஒரு 8லேருந்து 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படங்களுக்கு இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்திருக்கு. அப்போ ரசிகர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் தளபதிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்றது இதன் மூலம் நல்லா தெரியுது. அனைத்து தளபதி ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 2026 தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டு வரணும். நம்ம எவ்வளோ பண்ணி வச்சுக்கோம், ஆனால் புதிய ஒரு மாற்றம் நமக்கு தேவை. 2026 நம்ம தளபதி இறங்கியிருக்காப்புல, அவங்க நல்லபடியாக இது பண்ணுங்க. அவ்வளோ நான் சொல்லுவேன்.
நல்லா இருக்கணும். நம்ம புதிய தமிழை நம்ம உருவாக்கணும்.